சைவ சமயம் இது போன்ற விஷயங்களில் மிக குறைந்த அளவிலேயே அறிமுகம் கொண்ட பல்வேறு போன்ற பல்வேறு மக்களுக்கு இவை குறித்த தேடல்களை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம், இவற்றை முறையாக பயில்வதற்கான பாதைகள் யாவை? முறையாக பயில்வதற்கு சேக்கிழாரை விட வேற பாதையே கிடையாது. 63 புராணத்தை தெரிந்து கொள்ளணும்னா வேற பாதையே கிடையாது. சேக்கிழார் தமிழ் எனக்கு கஷ்டம்னு சொன்னா இந்த நூற்றாண்டுல வாழ்ந்த பெரிய ஞானி காத்தார் அவனு சொல்லியிருந்தாங்க. ஸ்ரீ ஆறுமுகநாதர் பெருமான் முதல்ல இதுக்கு ஒரு வச்சன நூலாக மாத்திர முழுக்க உரைநடையில எனக்கு தெரிந்து குமுதம் கல்கி வாசிக்கிறவங்க அதை வாசிக்கலாம். அந்த அளவுல ஒரு தமிழ் தான். ரொம்ப அதாவது அவர் மகாஞானி, அவர் பேசணும்னா நாயன்மார் மாதிரியே பேசுவாரு. ஆனா அதை எளிமைப்படுத்தி தரணுங்கிறதுக்காக பாடல் மரபை வரி வரியா அப்படியே பத்திகளாக மாற்றி கத்திரூபமாகி கொடுத்திருக்கார். அந்த நூலை கூடுதல் குறைத்தல் எதுவுமே இல்லாமல், நம்பிக்கை தன் கற்பனை எதையும் சேர்க்காமல், படிப்பவர்களுக்கு சுவாரஸ்யப்படணும் ஜனரஞ்சகமாக்குறேன்னு எல்லாம் எந்த விபரீத முன்னெடுப்பும் இல்லாமல் சேக்கிழார் சொன்னதை அதே ஸ்வரத்துல அதே குரல்ல கத்தியமாக்கி கொடுத்திருக்காரு முழுக்க. அந்த பெரிய புராண வச்சனம்ங்கிறது அது பிடிஎஃபாவே கிடைக்குது ஆன்லைன்ல. அவசியமாக அதை எடுத்து படிக்கலாம். அதுதான் இருக்கிறதுல மோஸ்ட் ஆத்தென்டிக் ஒர்க் ஆன் நாயன்மார். நீங்க தொடர்ந்தணும்னா அவர்கள் வரலாறு தெரிந்துக்கிறதுக்கு சேக்கிழார கை வைக்க பயமா இருந்தா ஆறுமுகநாதர்ல கை வைத்து அதை வாசித்து தெரிந்து அதற்கு பிறகு சேக்கிழார் கிட்ட வரலாம். அற்புதம் அற்புதம். தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளைக்கு ஒரு விண்ணப்பம். நம்ம மதுவுக்கு நவயுக நாரதர். சிவம் பரபிரம்மம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நான் முன்னுக்கு ரெக்கார்ட் பண்ணினது நான் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பேச்சுண்ட ஒரு பகுதியை. அதில் என்னுடைய முன்னோரான ஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவர் பற்றி டாக்டர் மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்கள் பேசிய தந்த விபரங்கள் புல்லரிக்கக்கூடியதாக இருந்தது. புலகாங்கிதத்தையும் புல்லரிப்பையும் தந்தது. அதை கேட்க மிகவும் சந்தோஷமாக, மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது. இந்த ஆறுமுக நாவலரின் ஒரு சகோதரரின் வம்சாவளி தான் என்னுடைய தந்தையார். அந்த விதத்தில் அந்த சந்ததியில் உதித்ததால் ஆறுமுக நாவலரும் என்னுடைய ஆன்மாவும் ஒரே என்ன கோத்திரம் என்று சொல்லலாம். ஒரே கோத்திர வழி வந்தவர்கள். இவரும் ஒரு இன்ஸ்பிரேஷன். சின்ன வயதில் 10 வயதளவில் எனக்கு என் தாயார் இவரை பற்றி கேட்டதிலிருந்து இவரும் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் மூலமாகத்தான் நான் சில விஷயங்களை மேலதிகமாக மேற்கொண்டேன். ஆனால் அதற்கு முன்னரே எனக்கு சமய பக்தி நிறைய இருந்தது, சமய ஆர்வம். என்றால் ஸ்கூல்லேயே நான் சமய கல்வியில் நிறைய பரிசில்கள் எடுத்திருக்கிறேன். ஆனால் அவர் என்னை அடுத்த ஸ்டெப்புக்கு போக வச்சது